ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வரைவு அறிக்கை 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல, அதுக்கான வரைவு அறிக்கை நாங்கள் வந்தால் இதையெல்லாம் செய்வோம் அப்படின்னு. இந்த வரைவு அறிக்கை வெளியீடு ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருக்குது. மற்ற கட்சிகள் அறிக்கையாக ஒரு தாளில் தான் தரும், புத்தகமாக தரும், சிறு புத்தகமாக வெளியிடுவார்கள். வழக்கமாக பார்க்கலாம், 67க்கு பிறகு திமுக எப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்குது, என்னெல்லாம் நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதிமுக 77 அதிகாரத்துக்கு வந்த பிறகு என்ன செய்துக்கிட்டு இருக்குது, என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த விஜய் இப்பொழுது தேர்தல் அறிக்கை நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்கலாம். பட் இவர் சொன்ன விடயம் எப்படி இருந்தது, வித்தியாசமாக சொல்லி ஏற்கனவே பல மேடைகளில், பல ஊர்களில், பல நிகழ்ச்சிகளில் பேசிய பலவற்றையும் இங்கே ஒருங்கிணைச்சு கொடுத்தது. அது சொல்லியிருக்கிறார். நீர் வளத்தை எப்படி காக்கணும், இயற்கை வளத்தை எப்படி காக்கணும், தற்சார்பு பொருளாதாரம் எப்படி, நான் அந்த மருத்துவமனைகளை எப்படி உலக தரத்தில் கொண்டுட்டு வருவோம், மருத்துவத்தை எப்படி நான் கொடுப்பேன், தண்ணீர் வியாபாரமாக இல்லாமல் அதை எப்படி இலவசமாக கொண்டுட்டு வருவோம், அடிப்படை தேவைகள் கல்வி எப்படி உயர்தரமாக எல்லோருக்கும் இலவசமாக இருக்கும், இப்படின்றத இது வரைக்கும் என்ன பேசிக்கிட்டு இருந்தாரோ அதைத்தான் இந்த தேர்தல் வரவரைக்கும் அதுக்கு மாற்று திட்டங்கள் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஒரு வியப்பான ஒன்று அப்படின்றது தான். இந்த நிகழ்ச்சியிலே ஒருத்தர் பத்திரிகையாளர் இருந்து கேள்வி கேட்பார். ஒரு பேராசிரியரை போன்று நீங்கள் உரை நிகழ்த்தி இருக்கிறீர்கள், எல்லாம் சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க அதற்கான பதில் உரையாகவும் அது இந்த சந்திப்பு முடிந்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல். சீமான் சொல்வது என்னவென்றால், அவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, ஒரே ஒரு முறை இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு முறை எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து விட்டு செய்யவில்லை என்றால் பிறகு நீங்கள் கல்லால் அடிங்க, அதனால் அடிங்க, சிலுவையில் கூட அடிச்சுக்கிட்டுருங்க, சிலுவையில் அரைஞ்சி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்கள், தண்டனையை கொடுங்க, இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் வாய்ப்பு கொடுக்காமலேயே இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம்னு மற்ற கட்சிகளை போல் திரும்ப திரும்ப நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. அது ஒரு ஏமாற்றுது. திராவிடம் தொடர்ச்சியாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதில் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதில் இன்னொரு விடயத்தை என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ விஜய் அறிவித்தார் இல்லைங்களா, நிறைய திட்டங்கள். நாங்கள் வந்தால் திமுக 2000 ரூபா, ஏற்கனவே 1000 ரூபாய் இருந்தது, 2000. இப்போ அதிமுக அதே போல் 2000 ரூபாய் நாங்கள் வந்தால் அப்படின்னு அறிவித்தோன்னே பட்டுன்னு பார்த்தாரு. நீங்கள் 2 பேரும் கொடுப்பதை விட நாங்கள் கூடுதலாக 2500 ரூபாய் தருவோம் விஜய் அறிவித்தது மட்டும் இல்லாமல் அதில் அண்ணன் வீட்டு சீரு, தங்கம், அது இது, கல்யாணம் செய்கிறோம், நிறைய திட்டங்கள்லாம் அறிவித்ததுக்கு மட்டும் 1 லட்சம் கோடி ஆண்டுக்கு தேவை. அப்போ 1 லட்சம் கோடியை இதெல்லாம் கொடுக்குறதா சொல்லி அவர் செய்துட்டார்னா, அந்த 1 லட்சம் கோடியை எப்படி எடுப்பார், அதுதான் கேள்வி இன்னைக்கு சீமான் கேட்டது. அது விஜய்க்கு மட்டுமல்ல, இதுதான் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு யுக்தி. திராவிட கட்சிகள் இப்போ கிட்டத்தட்ட விஜயும் அதோட ஒன்றா சேர்ந்துட்டார். இந்த 3 பேரும் ஒரு தளத்தில், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், விஜய் 3 பேரும் ஒரு பக்கமாக நிற்கிறார்கள். நான் மட்டும் ஒரு பக்கமாக இருக்கிறேன். மக்கள் இதை தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா யார் உங்களுக்கானவர்கள் அப்படின்னு முடிவு எடுக்கலாம். நீங்கள் எதையும் நான் வசனமாக பேசிட்டு இதெல்லாம் பல நாடுகள் சாத்தியப்படுத்தி இருக்கிறது. மருத்துவத்தில் உயர்தர மருத்துவம் அரசு செலவிலேயே முழுக்க 1 ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் ஆனாலும் சரி, அரசு முழுக்க உயர்தர சிகிச்சையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கும். இல்லைங்க, இப்போல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கே, அங்கேயும் லட்சக்கணக்கான மக்கள்லாம் போய் எடுத்துகிட்டு இருக்காங்களே மருத்துவம், இவர் என்ன புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். இங்கே இருக்கக்கூடிய பிரபலமான தனியார் மருத்துவமனைகள், இந்த அரசியல்வாதிகள் போய் தனியார் மருத்துவமனையில் அங்கே போய் சேர்ந்து அங்கே குணப்படுத்திக்கிட்டு வர மாதிரி அரசு மருத்துவமனைகள் இன்றைக்கி இருக்கிறதா அப்படின்னு அதுக்கான காட்சிகளையும் போட்டு காட்டுங்க. மக்கள் வரி பணத்தில் நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு தனியார் மருத்துவமனையில் போய் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கிட்டு வரும்போது, இங்கே மக்கள் வரி பணத்தில் அந்த மக்கள் மருத்துவம் பயன்படுத்துறது எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு போட்டு காட்டுறாரு. தரமற்றதாக இருக்கு, வேற வழி இல்லை அப்படின்றதுக்காக அதுதான் நமக்கு தேவை இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு அப்படின்னு இந்த எளிய நடுத்தர மக்கள் அரசு மருத்துவமனையை நாடி போகிறாங்க. இதுதான் அங்கே நடக்கிற அந்த விஷயம். இது எப்படி தரமற்றதாக இருக்கிறது, மருந்து இல்லாததாக இருக்கிறது. உலகத்திலேயே அதிகமான இப்போவே நிறைய வெளிநாட்டிலிருந்து மருத்துவ சுற்றுலான்ற மாதிரி போட்டுட்டு இங்கே மருத்துவத்தை பார்த்துக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமான மருத்துவம் இங்கே தான். அது குறிப்பாக தமிழ்நாடு, தென்னிந்தியாவில் தமிழ்நாடு அதிக மருத்துவர்களை கொண்டது, நிறைய தனியார் மருத்துவமனைகள் இருக்குது, இங்கே தான் நாடி வராங்க. இது எல்லாம் அரசுக்கு வருமானம் வர மாதிரி அரசு மருத்துவமனையை உயர்த்துவேன், இதுதான் அவருடைய விடயம். இப்போ 1000 ரூபா கொடுக்குறோம், 2000 ரூபா கொடுக்குறோம், 2500 ரூபா கொடுக்குறோன்றவங்க 1 லட்சம் கோடி அந்த திட்டத்துக்கு ஆகுதுன்னா அதுக்கான அந்த பணத்தை எங்கே எடுப்பாங்கன்னா மக்கள் தலையில் மீண்டும் வரியாக விதிப்பார்கள்.
இப்போ திமுக ரூ. 1000 கொடுக்குறோன்னு சொல்லுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரூ. 2000 கொடுக்குறோன்னு சொல்லுது. இல்லை திமுக 2000 கொடுக்குறதா ஏற்றிருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரூ. 2000 இருந்தது. இவர் வந்தோடனே ரூ. 2500 மகளிருக்கு. ஏற்கனவே திமுக ரூ. 1000 கொடுத்தது இப்போ ரூ. 2000 போட்டிருக்கு. ஆனால் இந்த 3மே இல்லை. நான் வந்தால் ஒரு சராசரி குடும்பத்துக்கு மாதம் ரூ. 25,000 20லேருந்து ரூ. 25,000 மாதம் உங்களுக்கு இருக்குன்றாங்க. இப்போ இந்த 3ல் எது நீங்கள் தேர்வு செய்ய போகிறீங்க? இந்த 4 கட்சிகளில் மொத்தமே அவங்க எல்லாமே நாங்கள் வந்தால் ரூ. 2000 மாதம் உங்களுக்கு அப்படின்றாங்க. கல்லூரி மாணவ படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரூ. 1000 மாதம், ஆண்டுக்கு ரூ. 12,000 நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயும் அதையே தான் சொல்கிறாரு. அதில் மாற்றில் கூடுதலாக வேற ஏற்றி சொல்கிறாரு. அப்போ கூடுதலாக நீங்கள் கடன் வாங்க வேண்டும் அப்படின்றாரு. நான் எப்படி செய்வேன் அப்படின்னா, இது எல்லாமே இலவசமாக மக்களுக்கு என்னன்னா, முதல்ல கல்வியை வந்து தரமாக உயர்கல்வி வரைக்கும் கொடுத்துட்டுன்னா அவன் கடன் வாங்கி படிக்க வேண்டியதில்லை. இந்த இடத்துல கல்வி கடன் வாங்க வேண்டியது அந்த குடும்பத்துக்கு சேருதுங்களா? சராசரி +2 முடித்த பிறகு உயர்கல்வி, அது பிற்பாடு கல்லூரி கல்வி, அதுக்குன்னு பொறியியல் மற்ற எல்லாம் சேர பார்த்தீங்கன்னா கல்வி கடன் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது என்னுடைய ஆட்சியில் இருக்காது. சராசரி ஒரு குடும்பத்துக்கு அதுவே ஆண்டு வருமானம் கிட்டத்தட்ட லட்சத்தை நெருங்க. அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு சேமிப்பாகிறது. அப்போ 25,000ன்றது குறைந்தபட்சம். சராசரியாக பார்த்தா ரூ. 1,00,000 உங்களுக்கு வருமானம் வந்து சேமிப்பாகும். மின் கட்டணத்தை எடுத்துட்டிங்கன்னா 2021 ஒரு ரூ. 1,500 இருந்த மின் கட்டணம் இப்போ 2026 இந்த திமுக மாடல் அரசில் கிட்டத்தட்ட 2,500 2,700 ஒரு 67% மின் கட்டணம் வந்து உயர்ந்திருக்கிறது திமுக ஆட்சியில் அப்படின்னு எடப்பாடியார் 2 நாட்களுக்கு முன்பாக தான் திமுகவை போட்டு பொழந்தார். அப்போ இந்த மின் கட்டணம் வந்து நமக்கு ஏறாது நாம் தமிழர் கட்சி வந்ததுனாக்கா. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள்லாம் கலைஞ்சி அது சீரான ஒரு நிர்வாகத்தை கொண்டு வந்து ஊழல் செய்கிறவர்களும் எப்படி தண்டிக்கப்படணுன்றதையும் சொல்ல வர்றாரு. இந்த சஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டுலாம் இருக்காது. அதுக்கு வேறு வழி இருக்கிறது. அவங்க சொத்தை பறிமுதல் பண்ணிவிட்டு அரசு கஜானாவில் கொண்டு வந்து அவர் வேலையை விட்டு அனுப்பிட்டுன்னா சரியாக போயிடும். ஊழல் முறைகேடுகளை சீர் செய்தாவே போதும். மின்சாரத்தை வந்து மிக குறைந்த கட்டணத்தை, அது உற்பத்தியை வந்து நிறைய விதத்தில் தொடங்கணும். அந்த திட்டம் மாற்று திட்டம்லாம் உள்ளே கொண்டு வர அவங்களுக்கு மின் கட்டணம் ஆண்டுக்கு மாதத்துக்கு இவ்வளவுன்னு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அந்த கட்டணத்தை விட 67% இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இருக்குது. இது நாம் தமிழர் கட்சி வந்ததுன்னா இதெல்லாம் இருக்காது. மிக குறைந்த அளவில் ரூ. 1 இப்போ ரூ. 2 வந்து ஒரு யூனிட்டுக்கு நாங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் மக்களுக்கு. இலவசமாக கொடுக்குறாங்க நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது இலவசம் நீங்கள் சொல்லிக்கிட்டாலும் கூட அதற்கான மானியம் அரசு நிதி ஒதுக்குது. இதுலேருந்து பணம், மக்களுடைய வரி பணம் பல லட்சம் கோடி அதில் போயிட்டுருக்கு வீணா. அப்போ மாற்று திட்டங்களை இதை கொண்டுட்டு வரோம். சுகாதாரம்ன்றதில் உங்களுக்கு மாதம் குறைந்தது ஒரு 2,000 3,000 சராசரியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய செலவு வந்தது, லட்சக்கணக்கில் ஆகுது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு 5 லட்சம் இதே அறுவை சிகிச்சைக்கு செய்யுதுன்னா இப்போ தனியாருக்கு பணம் 7 லட்சம் 8 லட்சம் அது பாட்டுன்னு வாங்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த குடும்பத்துக்கு அந்த பணம் சேவ் ஆகுதில்ல. அரசு மருத்துவமனையில் தரமான மருத்துவம் சீமான் சொல்வது அமைந்தால். அப்போ தற்சார்பு பொருளாதாரம்னா உனக்கு நான் கல்லூரிக்கு ரூ. 1000 கொடுத்துட்டு மாணவிகளுக்கு இங்கே வந்து கடன் வாங்கி உங்களை படின்னு சொல்லிட்டு கடனே வந்து உங்களை ஒரு கடனாளியாக மாற்றுக்கிறேன். அந்த போக்கு என்னுடைய ஆட்சியில் இருக்காதுன்றார். அப்போ அந்த மாணவிகளுக்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வந்து சேமிப்பாகும் பாருங்கள். குறைந்தது ரூ. 1,00,000 கடன் வாங்கி படிக்கிறாங்க. பஸ்ஸு இலவசம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கட்டணமில்லா பேருந்து மாணவர்கள் நீ படிக்கிறதுக்கான கட்டணத்தை மொத்தமாக இலவசம் கட்டணம் இல்லாமல் தரமான கல்வி அரசு நிர்வாகத்தில் கொடுத்துட்டிங்கன்னா ஏன் அவங்களுக்கு இவ்வளோ சிக்கல் வருது? அப்போ அதில் எவ்வளவு சேர்கிறது? குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா? இப்போ நிறைய சென்னை மாநகரத்துக்குள்ளாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்னை மாநகராட்சி தண்ணி கொடுக்குறோன்னு சொல்லுதில்ல, அந்த தண்ணியில் வந்து சமைக்கிறது கூட இல்லை. ரொம்ப ஒரு 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 இப்போ இருக்கக்கூடிய மக்களில் 3ல் 2 பங்கு மக்கள் வெளியில் வாங்கி தான் சமைக்கிறாங்க. அந்த கேன் வாட்டர்னு சொல்கிறது தான் குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க. இப்படி கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவும் உழைக்கும் மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் கூட குடிக்கிற தண்ணி வந்து அந்த தண்ணியில் கேன் வாட்டர் தான் வாங்கி குடிக்கிறாங்க. சராசரி 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் வந்து மாதத்துக்கு 1,200 1,300 தண்ணியை காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். இதுக்கான உத்தரவாதத்தை இந்த திராவிட கட்சிகள் இன்ன வரைக்கும் கொடுக்கவே இல்லை. நாங்கள் கார்ப்பரேஷன் வாட்டரை கொடுக்குறோன்னு வாங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கும் வரியை வாங்கிட்டு இருக்கீங்க. கார்ப்பரேஷன் தண்ணிக்கும் மெட்ரோ கழிவுநீர் வெளியேற்றத்துக்கும் சேர்ந்து கட்டணம் முன்னாடி இருந்ததை விட அதில் இப்போ ஒரு கட்டணம் உயர்ந்துடுச்சு.
ஆகா நீங்கள் ஒன்றும் இலவசமாக கொடுக்கல, அதுக்கும் கட்டண வரியை உயர்த்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் குடி தண்ணீருக்கு மாதம் வந்து சராசரியாக 1300 ஒரு குடும்பத்துக்கு, 4 பேர் கொண்ட ஒரு குடும்பம். நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகம் மற்ற இடங்கள்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். இது சீமான் அதிகாரத்துக்கு வந்தால் முழுக்க முழுக்க அரசு செலவிலே வழங்கப்படும். ஒரு குடும்பத்துக்கு இத்தனை லிட்டர் தண்ணி அப்படின்னு தினசரி வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது சார்ந்த வேலை, அது சார்ந்த தொழில் இளைஞர்களுக்கு. அப்புறம் தற்சார்பு பொருளாதாரம் நிறைய பேர் வந்து இந்த கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த உருப்படாத திராவிட கோஷ்டிகள் அதை பற்றி தனியான ஒரு பதிவு போடணும். மற்ற மேலை நாடுகளில் அந்த தற்சார்பு பொருளாதாரம் எப்படி வந்துட்டு அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மாடு மட்டுமே கொண்ட ஒரு நாடு எப்படி முதன்மையான ஏற்றுமதியில் இருக்குது அப்படின்றதெல்லாம் விலைக்கு பல முறை பேசிட்டார். திராவிடம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு மிக தெளிவாக போட்டு இந்த விஷயத்தை உடைச்சிருக்கிறார். இதன் மூலமாக எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதுன்னு. படிக்கிறதை விட்டுட்டு நீங்கள் போய் மாடு மேய்ங்க, ஆடு மேய்ங்க, இதெல்லாம் செய்யுங்க, கோழி வளங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. இதனுடன் இதுவும் இணைந்தது தற்சார்பு. நீ அதுவும் வீட்டில் 2 மாடு 2 ஆடு இருந்துச்சுன்னா இவ்வளோ தொகை வாங்கிட்டு இருப்பு இருக்குன்னு அர்த்தம் பல முறை பேசியாச்சு. இதில் அந்த மாற்று திட்டம் அரசு என்ன செய்யும் வந்தாக்கா அப்படின்றதுங்க. ஆக இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த 2026 வருகின்ற 26 இப்போ தேர்தல் அறிவிச்சாச்சு. இதற்கான அந்த தேர்தல் வரைவு அறிக்கை மற்ற கட்சிகளை விட நாம் தமிழர் கட்சி தான் வேட்பாளர்கள் முதல்ல களம் இறக்கிடுச்சு. இறக்கிட்டு இப்போவே அறிவித்த பிறகு பிப்ரவரி 21க்கு பிறகு நிறைய வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வரைவு அறிக்கையை முதலாக கொடுத்துருக்குறது இதுதான். மற்றவங்களாம் குழு போட்டிருக்காங்க, கமிட்டி போட்டிருக்கிறாங்க. ஒன்றும் வழக்கம் போல் அதே தான். மீண்டும் நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்டு கொடுப்போம், மீண்டும் நாங்கள் வந்தால் காவிரி நீர் பிரச்சனையை தீர்த்து வைப்போம், மீண்டும் நாங்கள் வந்தால் மாநில உரிமையை மீட்டு கொடுப்போம். எங்கள் மத்திய அரசுக்குள்ளார ஒரு 19 வருஷம் கூட்டணியிலிருந்து பங்கு போட்டுட்டு புரியல, மத்திய அரசுக்குள்ளாக நட்பு ரீதியாக சில ஆண்டுகள் இருந்த மாநில உரிமையை மீட்கவே இல்லை. ஆனால் இப்போ வந்து தேர்தல் வரைவு அறிக்கையில் அது மட்டும் விடாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இல்லாமல் ஒரு மாற்று திட்டத்தை இந்த கட்சி வந்திருக்குது. இவங்க கேட்குறது ஒன்று தான் சீமான். ஒரு முறை இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்து விட்டு ஏன் இதையெல்லாம் சாத்தியப்படுத்தவில்லை என்று நீங்கள் கேள்வியை கேளுங்கள் மக்கள்கிட்ட. எங்களை திருப்பி கூட நீங்கள் அனுப்புங்க, அதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல வராரு. எதையும் வாயில் பேசிக்கிட்டுலாம் இல்லை, சாத்தியப்படுத்துறது தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பல நாடுகளில் சாத்தியமாகி இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு 2021க்கு வந்து அதிகாரத்தை ஏற்ற பிற்பாடு இந்த தேதி வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சொன்னதில் வந்து ஒரு 6-7 பெரிய விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கு. நாங்களும் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி சாத்தியம் இல்லாமல் போச்சு? எப்படி இந்த திராவிட கும்பலை வந்து கிண்டல் அடிக்குதுன்ற கேள்வி இருக்குதா இல்லையா? எல்லாவற்றையும் விட ஒருத்தர் கேள்வியை வந்து கேட்குறாரு. நீங்கள் இவ்வளவும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் இந்த இலவசம் 2000 2500ன்றது மக்கள்கிட்ட போய் சேர்ந்த அளவுக்கு உங்களுடைய இந்த தற்சார்பு கொள்கை, அடுத்தது இந்த திட்டம் வந்தால் உங்கள் வீட்டில் இவ்வளவு தொகை மாதாந்திர சேமிப்பாகும், 25,000 ரூபாய் உங்களுக்கு செலவு குறையும். தவிர ஒரு குடும்பத்துக்கும் கல்வி பணம்னு சொல்லிட்டு கல்லூரி கல்விக்கு போகும்போது எவ்வளவு லட்சக்கணக்கில் நீங்கள் லோன் வாங்கி படிக்கிறீங்களோ அந்த தொகையும் உங்களுக்கு குறையும். முதுகலை படிப்புக்கு, வெளிநாடு படிப்புக்கு எவ்வளவு நீங்கள் கடன் வாங்கிட்டு போகிறீங்களோ அதுவும் அரசு செலவிலேயே நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய இதில் வந்து எத்தனை ஒரு குடும்பத்துக்கு எத்தனை லட்சம் சேமிப்பாகிறது அப்படின்றது அந்த திட்டம். இதெல்லாம் போய் மக்கள்கிட்ட சேரலிங்களே எப்படிங்கன்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான். அதுக்கு அவர் சொல்ல வர்றாரு, இந்த ஊடகங்கள் தான், நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதை விரைவாக கொண்டு போய் சேர்த்த உங்களுக்கு இதை சேர்க்க முடியலையே, சேர்க்கறதுக்கான மனசு இல்லை, நீங்கள் தான் செய்யணும், ஊடகங்கள் தான் செய்யணும். இப்போ ஊடகங்கள் வந்து எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் மக்களே ஊடகமாக மாறணும். யாரெல்லாம் செல்ஃபோன் கையில் வச்சுருக்காங்களோ அவங்களே இந்த கொள்கையை பிடித்தவர்கள், இந்த கட்சியினுடைய நடைமுறை இது சாத்தியம் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் ஊடகமாக மாறி பிரச்சாரம் பண்ணணும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்காது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் பாட்டுன்னு அதை மீம்ஸ் போடுறது, கிண்டல் அடிக்கிறது, இதெல்லாம் சாத்தியமானு கேட்கறது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அரசு தரப்பில் இதெல்லாம் அறிவித்தாங்கனாக்கா அது வந்து எப்படி அப்படின்னு அப்போ கேட்க முடியாது. என்ன அன்பு சோலைன்னு ஒன்று ஆரம்பித்தார் குழந்தைங்களுக்குன்னு, அதுக்கடுத்தது முதியோர்களுக்குன்னு ஒன்று. அதையெல்லாம் இப்போ திமுக நாங்கள் அறிவித்து செய்துட்டு இருக்கிறோம். கேட்டால் அது நீங்களும் ஒன்றும் அறிவிச்சு இல்லையா, அங்கே மேதகு தலைவர் அதுக்கு முன்னாடியே அங்கே அறிவித்தார். அதைத்தாம்பா அங்கே நாம் தமிழர் கட்சி சாத்தியப்படுத்தும்னு சொன்னது 2016 தேர்தல் வரைவு அறிக்கையிலிருந்து இன்ன வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ தான் நீங்கள் நடைமுறைப்படுத்துகிறதா 2 இடத்துல சொல்லிவிட்டு இதுக்கு தம்மட்டம் அடிச்சுக்கிறீங்களா, நாங்கள் வச்சு திட்டம் தான் அது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு. அது இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்றாங்கல்ல. அதான் முரண்பட்டு நிற்கிறது எதுலேயுமே. ஆனால் வாக்கு அதனால் வருகிறதுனா உடனே சாத்தியப்படுத்திட்டு முன்னே வந்து நிற்கிறது. வேலை எடுக்கும்போது இந்துத்துவான்னு முத்திரை குத்துறது. இந்த வேலை அரசியல் வந்து மக்கள் வாக்காக மாறும்போது எல்லாருமே வேலை தூக்கின்னு சுற்ற வேண்டியது, எல்லாருமே முருகா முருகான்ன வேண்டியது.
அதுக்கு முன்னாடி ஓம் தமிழர் கட்சின்னு நீங்கள் சொல்லிக்க வேண்டியது, அப்புறமா அதன் மூலமாக வாக்கு வங்கி வருகிறதே, வேறு சிக்கல் வருதில்ல. இது இவங்க செய்யக்கூடியது எங்களுடைய மெய்யியல். அதுதான் எங்களுக்கு, நாங்கள் இந்துக்கள் அல்ல. இந்த இந்த இன்னைக்கு நடந்த இந்த வரைவு அறிக்கை இந்த நிகழ்ச்சியில் கூட அதை சொல்கிறாரு. இந்துக்கள் இல்லை, எங்களுக்குன்னு ஒரு இறையியல் இருக்கிறது, அதை தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோங்க. அந்த வேல் இப்போ எல்லாருமே கையில் எடுத்துக்கிட்டு அரசியல். இப்போ இப்படி தான் நம்ம ஒன்று ஒன்றுமா பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் அவர் சொல்கிறார். தொடர்ச்சியாக நாங்கள் களப்பணி செய்துக்கிட்டு இருக்கிறோம், தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம், கொண்டு போய் சேர்க்குற மாதிரி எதுவுமே இல்லை. தேர்தல் ஆணையமும் என்ன செய்யுது அப்படின்னா, எல்லாம் பேசிக்கிட்டே வரோம், நாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி பிரச்சாரம் பண்ணி கொண்டுட்டு வரப்போ பட்டுன்னு எங்களுடைய சின்னத்தை கடந்த முறை மாற்றி விட்டது. திட்டமிட்டே முன்பாக முன்கூட்டியே வரவங்க, முதலில் வருவர்களுக்கு முன்னுரிமை என்ற பேரில் சின்னத்தை கொடுத்துருச்சு. ஒரு அநீதியாக செய்துவிட்டு எங்களுக்கு இறுதி நேர போராட்டத்தில் பட்டுன்னு வந்து மைக்கு சின்னம், மிக 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 குறுகிய காலகட்ட தேர்தல் களத்திலேயே அந்த மைக்கு சின்னத்தை எடுத்து கொண்டு போய் சேர்த்து அதிலேயே 36 லட்சம் வாக்குகளை வாங்கி 8% மேலாக ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிற அளவுக்கு மக்கள் என்னை தேடி வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள். அதை தான் சீமான் சொல்லுது. மக்கள் தயாராக இருக்கிறார்கள் மாற்றத்துக்கு. இவ்வளவு பண்ண பிறகும் எனக்கு நெருக்கடி கொடுத்து நான் இந்த சின்னத்தை, எந்த சின்னத்தை சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கணும், அந்த சின்னத்தை பட்டுன்னு நீங்கள் பிடுங்கிக்கிட்டு மாற்றாக திடீர்னு ஒரு புது சின்னத்தை கொடுத்த பிறகும் கூட என்னை தேடி அந்த தேர்தலில் தான் எனக்கு 36 லட்சம் வாக்குகளை கொடுத்து எனக்கு கட்சி அங்கீகாரத்தை கொடுத்துருக்கிறார்கள். அப்படின்னா இப்போ இந்த முறை இந்த மக்கள் எவ்வளவு மாற்றத்தை, ஒன்று இந்த குறுகிய காலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் சொல்கிறாரு. மாணவிகள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்ட இந்த விடயத்தில் வந்துட்டு 10 நாட்கள் கழித்து இன்றைக்கி தான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய சட்டம் ஒழுங்கு அப்படி இருக்கிறதுன்னு. நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் என்ன இருக்குது, அது சர்வாதிகாரமாக இல்லை வேறு எதுவோ நீங்கள் அப்படின்னு முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் இப்படியான சம்பவங்கள் நடக்கணும்னு ஒருத்தர் நினைச்சு கூட பார்க்க மாட்டான்றதையும் சொல்ல வர்றாரு. அப்போ மக்கள் வந்து இவ்வளவு இடையூறு கொடுத்த பிறகும், நெருக்கடி கொடுத்த பிறகும், சின்னத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா 4வது பெட்டி, சில இடத்துல 5வது பெட்டி அப்படின்னு வச்சு அதுலேயும் பார்த்தா சுரண்டிட்டு இருந்தது அந்த சின்னம் மைக். பளிச்சுன்னு பார்த்தா முன்னாடி ஒரு இடத்துல வந்து பழைய விவசாயி சேர்ந்த இவங்க நாம் தமிழர் கட்சி வச்சுக்கிட்டு இருந்தால் சின்னம் வேற ஒருத்தருக்கு இருக்குது சுயேட்சையாக. அப்போ இவ்வளவு செய்த பிறகு இந்த மக்கள் எனக்கு வந்து என்னை அங்கீகரித்து எனக்கு ஒரு வாக்கு போட்டு இன்று 3வது கட்சியாக, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்றால் மக்கள் எங்களை ஏற்கிறார்கள் அப்படின்றத நான் நம்பிக்கையாக எடுத்துக்கிறேன்றார். அப்போ அந்த ஊடக இருட்டடிப்பு அதுக்கு என்ன மாற்று அப்படின்றதையும் நம்ம அங்கே பேசி ஆகணும். அதை அங்கே சொல்கிறாரு, நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும், எவ்வளோ பேசியிருக்கிறேன் நீங்களே சொல்கிறீங்க, இவ்வளோ விடயங்கள் யாரும் எந்த கட்சியும் சாத்தியப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு கடன் வாங்குகிறதால இந்த கடன் தொகை இந்த இது செலவிடப்பட்டதா அப்படின்னு நம்ம கேள்வி இருக்குது. இப்போ இந்த 5 வருஷத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதியை எடுத்துக்குங்க. ஆண்டுக்கு வந்து 3 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் நிதி, அவர் பேரை போட்டுக்குவாங்கல்ல, ஏகலைவன் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இது கட்டப்பட்டதுன்னு போடுறாங்க இல்லைங்களா. பேருக்கு நான் என் பேரை சொல்லிக்கிறேன். ஆனால் அவர் சொந்த வீட்டு பணத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு நிழல் கொடை, தண்ணி தொட்டுலாம் வச்சு கொடுக்குறாரு. அது இந்த அரசு அந்த தொகுதிக்கென்று ஒதுக்குகிறது, அந்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கென்று ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் 15 கோடியை அந்த தொகுதிக்குள்ளாக செலவு செய்து கொண்டிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் பாருங்கள். இந்த அரசு, இந்த மக்கள் எவ்வளவு விஷயங்கள் சாத்தியப்பட்டிருக்குன்னு பாருங்கள். ஒரு தொகுதிக்கு மட்டும் 15 கோடி. இப்போ இந்த ஆட்சியில் மட்டும் தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படி, அது இல்லாமல் அரசு திட்டங்கள் ஒதுக்குற பணங்கள் மொத்தம் 10 லட்சம் கோடி வாங்கின கடன் இது வரைக்கும் மக்கள்கிட்ட திட்டங்களுக்காக போட்டிருக்காங்க. பட்ஜெட் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு வரியை போடுறது ஒரு பக்கம். அப்போ வாங்கின படம் எங்கே போயிருக்குன்னா எல்லாமே பர்சன்டேஜ் கமிஷன் போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருக்கு. அதுதான் சொல்கிறார், நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் அந்த பணத்தை எல்லாம் எப்படி மீட்கணுமோ அப்படி மீட்போம், கடன் கொடுத்தவர்களுக்கு அதை எப்படி கொடுக்கணுமோ திருப்பி கொடுத்துடலாம், மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள், எந்த விதமான வரி விதிப்பும் இருக்காது. அதுதான் முக்கியம். இப்போ உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு உங்கள் குடும்பத்துலேருந்தே மாதம் ஒரு 10,000 5,000 எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி திட்டம் வேணுமா, அந்த அரசு வேணுமா? 1000 ரூபா படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்தது 12,000 ரூபா வருஷத்துக்கு. நீங்கள் கல்விக்கு கட்டுற கட்டணம் எவ்வளவு? குறைந்தது 70,000 80,000 1 லட்சம் 1.5 லட்சம் இப்படி தான் போகுது உங்களுக்கு. அதை தான் சுட்டி காட்டுறாரு. இது இருக்காது, இந்த இலவசத்தை நான் கொடுக்க மாட்டேன் 1000 ரூபான்னு சொல்லிட்டு தனியார் முறையில் போய் படிக்கிற அந்த கட்டண முறை இருக்காது. அரசே கல்வி எல்லாருக்கும் சமமான கல்வி வாய்ப்பை அரசே பொறுப்பேற்றுக்கோங்க. அதனால் எது உங்களுக்கு வேணும், இந்த 2,000 ரூபா வேணுமா, 2,500 ரூபா வேணுமா,
இல்லை குறைந்தது உனக்கு சுய வேலைவாய்ப்பு மாதம் 25 ரூபாய்க்கு குறையாமல் குடும்பத்துக்கு சிக்கனம் ஆகிற மாதிரி ஒரு திட்டம், கூடவே சொந்தமாக ஒரு வேலை, ஏதோ ஒரு அரசு வேலை சார்ந்த வேலை வந்து வேணுமான்றதை முடிவு நீங்கள் செய்துக்குங்க. குறைந்தது 5,00,000 பணியிடங்கள் காலியாக இன்னைக்கு இருக்கிறது. 5,500,000 காலி பணியிடங்கள் இருக்கிறது. மதிக்கத்தக்க முனைவர் பட்டம் வாங்கிய பட்டதாரிகள் எல்லாம் 16,000 ரூபாய்க்கும் 20,000 ரூபாய்க்கும் 26,000 ரூபாய்க்கும் தனியார்கிட்ட போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறைந்த ஊதியத்தில், மிக குறைந்த ஒரு, இதை விட ஒரு அவமானம் இந்த அரசுக்கு வேறு எதுவும் இல்லை. மேலை நாடுகளில் கல்வியில் முதன்மையாக இருக்கிறது பின்லாந்து நாடு. அங்கே வந்துட்டு மருத்துவம் பொறியியல்லாம் கிடையாது. முதன்மையானது இந்த இந்த ஆசிரியர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமைன்னு. இங்கே ஆசிரியர்களை வந்து ரோட்டில் இறங்கி போராட வச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. மிக மிக குறைந்த, மிக படிச்சுட்டு அதுக்கான இது எல்லாம் முடிச்சுட்டு தகுதியாக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா 20,000 ரூபா சம்பளத்தில் மாடாக உழைச்சிட்டு இருக்கிறாங்க தனியார் நிர்வாகங்களில். ஏன் அரசில் வேலை இருக்குன்னா காலி பணியிடங்கள் இருக்குது. ஏன் அரசே வந்து குறைந்த வேலைக்கு ஒப்பந்த ஆசிரியர்களாக போட்டு வச்சுட்டு இருக்க, வருஷ கணக்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முதுகலை முடிச்சுட்டு இருக்கிற பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் 10 ஆண்டுகளாக நாங்கள் இன்னும் ஒப்பந்த ஊழியர்களாகவே இருக்கிறோம். மே மாதமானால் எங்களுக்கு சம்பளம் இருக்காது. இதை விட கேவலம் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இந்த திராவிட அரசுகள் மாறி மாறி வந்து இப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்கு. இவர்கள் வந்த உடனே அந்த முன்னாள் ஆட்சியினுடைய ஊழலை சொல்லி, முறைகேடுகளை சொல்லி விசாரணை என்று நாடகம் ஆடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பிறகு இன்னொரு திராவிட கட்சி வந்துச்சுன்னா அவர்களை சொல்லி நீங்கள் ஊழல் செய்த நடவடிக்கை எடுக்கும், இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க மாறி மாறி. ஆனால் இதுக்கு மாற்றாக ஒன்றுமில்லை. நாங்கள் மாற்று அரசியல் கொடுப்போம். விஜய் வந்திருக்கிறார்கள், அது மாற்று அரசியல் இல்லை. அது 1,00,000 கோடி திரும்ப ஆண்டுக்கு நீங்கள் கடன் வாங்கணும். அந்த 1,00,000 கோடிக்கு மக்கள்கிட்ட வரியை போடணும். விலைவாசி உயர்வு இருந்து நீங்கள் ஒரு இதில் வரியை ஏற்றுனீங்கன்னா எல்லாத்துலேயும் வரி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த பக்கம் நீங்கள் வந்து இலவசம்னு கொஞ்சம் கொடுத்து விட்டு, அண்ணன் சீரு ஆத்தா சீருன்னு கொடுத்துட்டு, அந்த பக்கம் அந்த குடும்பத்தில் மொத்தமாக வரியை விரித்து பிடுங்குற விஷயம் இருக்குல்ல, அது இருக்காது நாம் தமிழர் கட்சியில் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறது. இப்போவே நிறைய இதில் பின்னூட்டங்களில் சில திராவிட அதை சொல்லக்கூடிய அந்த நபர்கள் எல்லாருமே கிண்டலும் கேலியமாக விமர்சனத்தை வைக்கிறத பார்க்குறோம். இதுக்கு வலுவான ஒரு இதை நம்ம பேசி ஆகணும். ஏன்னா இந்த கட்சிக்கு ஆதரவு அப்படின்லாம் இல்லை. இதில் விமர்சனங்கள் இருக்கிறதுனா விமர்சனங்கள் இருக்கிறது. இதை தாண்டி கொள்கை ரீதியாக நீங்கள் வந்து வைக்கிற நையாண்டி நக்கல் இருக்குல்ல, அது ஏற்புடையதல்ல. சீர்கேட்டை நோக்கி போயிட்டு, மிக மோசமாக சீர்கேட்டை நோக்கி போயிருக்கிறது. கனிம வளங்கள் மட்டும் பல லட்சம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளாக. வளங்கள் இல்லாத நாடு அது வந்து எதற்கும் இல்லை, அது நாடு இல்லை, அது அவ்வளோதான் அப்படின்றத தெளிவாக சொல்லி இது வந்தால் எப்படி தடுக்கப்படும், எப்படி மீட்கப்படுன்றதையும் சீமான் வந்து இதில் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கான நிதி ஆதாரம் எங்கே அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாரு. இப்போவே இந்த எழுதிட்டு இருக்கிறதா சொன்னல விமர்சனங்கள் இதெல்லாம் சொல்கிறாரு. நிதி எல்லாவற்றுக்கும் ஆதாரங்கள் எங்கேருந்து எடுப்பான் அப்படின்றது அந்த வரைவில் சொல்லியிருக்கிறாரு. இதில் கடைசியாக முடிக்கும்போது ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னோன்னு அது எல்லாருக்கும் சிரிப்பாக இருந்தவர் பல முறை சொல்லிட்டார். முதல் கையெழுத்து நான் சிஎம்மாக ஆகணுன்றது தான் முதல் கையெழுத்து போட முடியும், போட்டால் தானே அதிகாரம் இருக்குன்னு உட்காந்து எதையும் செய்ய முடியும். ஆனால் முதல் கையெழுத்து வந்தவுடன் முதலாக இப்படி ஒரு கையெழுத்து அப்படின்றதெல்லாம் ஏமாற்றம். ஒரு 100 கையெழுத்து தேவைப்படும் நிறைய சீர்திருத்தத்துக்கு. அதனால் வந்தவுடன் முதல் கையெழுத்து இதற்காக, மதுவுக்காக, அதுக்காக இப்படிலாம் நான் கதை சொல்ல மாட்டேன். முதல் கையெழுத்து நான் சிஎம்மாக ஆகணுன்றது தான் கையெழுத்திடுவேன். அப்புறம் 100 கையெழுத்துக்கு மேலே தேவைப்படுது. ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் இங்கே சரி செய்ய முடியும். ஒரு முறை இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அப்படின்னு திரும்ப சொல்ல வர்றதுங்க. என்னென்னா ஊடகங்கள் மிக 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 குறைவு இருட்டடிப்பு செய்திருக்கிறது. சாதாரண ஒரு விடயத்தை எல்லாம் நேரலை ஓயாமல் செய்துட்டு இருக்கிற இதே இந்த ஊடகங்கள் தான் இன்றைக்கி எப்படி இருந்ததுன்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேறு எதை சொல்லி திசை மாற்றிக்கிட்டு இருந்தாங்கன்றதையும் பார்த்துருக்குறோம். ஆக மக்களே இதில் சார்ந்து இருக்கக்கூடிய, இதை ஏற்கக்கூடிய மக்களே ஊடகமாக மாறணும் அப்படின்றது தான் இது மூலமாக வலியுறுத்துகிறேன். இந்த வரைவை பற்றி இன்னும் நிறைய நம்ம பேசணும். அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.